இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெனடிக் லைப்ரரி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், ஈஸியான ஜீனை வந்து நம்ம ஈஸியாக நமக்கு தேவையான ஜீனை எடுத்துக்கலாம், நமக்கு தேவையான ஜீன்ஸை வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமே தவிர லேப்ல பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப டீடியஸான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஜெனடிக் லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு லைப்ரரி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நமக்கு தெரிஞ்சா அந்த ஜெனடிக் லைப்ரரி ஈஸியா வந்து சொல்லிடலாம். ஸோ இப்போ அந்த எப்படி இப்போ ஒரு லைப்ரரி எப்படி உருவாக்குவாங்க, ஒரு பெரிய பில்டிங் கட்டி அதில் மொத்த புக்கு எல்லாத்தையும் அப்படியே கொட்டி வச்சிருப்பாங்களா அப்படிலாம் கிடையாது. ஒரு 10 புக்கா வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த 10 புக்கையும் ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஷெல்ஃபும் வந்து ஒவ்வொரு ரேக்கா வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ரேக்கையும் எந்தெந்த செக்ஷன்ல வைக்கணுமோ அந்தந்த செக்ஷன், இப்போ சயின்ஸ் செக்ஷன், சோஷியல் செக்ஷன், லாங்குவேஜ் செக்ஷன் சொல்லிட்டு தனித்தனியா வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பயங்கரமா ஒரு 100-150 இருக்கிற புக்கை வந்து 10 பிரிச்சு ஒவ்வொரு செக்ஷன்லயும் வந்து அடுக்கி வைக்கிறதா நம்ம லைப்ரரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரிதான் இந்த ஜெனடிக் லைப்ரரியும். ஸோ நமக்கு உடம்புல இருக்க மொத்த ஜீனை வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு பாக்டீரியால போட்டு அதை வந்து நமக்கு வந்து கரெக்டா வந்து லேபிள் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஜெனடிக் லைப்ரரி. இதுதான் வந்து ஓவர் வியூ, ஒரு எப்படி சொல்ற ரொம்ப சிம்பிளான கதை அப்படின்றத சொல்றேன் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஒரு டீட்டெயிலான புரோட்டோகாலை வந்து பார்ப்போம். இப்போ ஜீனோமிக் டிஎன்ஏ லைப்ரரியோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்ஏ ஐசோலேஷன் இல்ல டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லலாம். நமக்கு தேவையான ஒரு ஆர்கனிசமோட சாம்பிள், அதுல இருக்கிற செல்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மைஸ் எடுத்துக்கலாம். மைஸ் தான் நம்மளோட மாடல் ஆர்கனிசம். அதுல இருக்கிற ஜீனோமை வந்து நம்ம ஸ்டடி பண்ண போறோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மைஸ்ல இருக்க சில செல்ஸை வந்து எடுத்து அதுல இருக்க டிஎன்ஏ வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஒரு செல் லைசிஸ் மூலியமா ஒரு பியூரிஃபிகேஷன் மெத்தட் மூலியமா ஏதோ ஒரு மெத்தட் மூலியமா நம்ம டிஎன்ஏ இப்போ நம்ம கையில வந்து வந்துருச்சு. இப்போ மைஸோட மொத்த ஒரு ஹோல் ஜீனோம் வந்து நம்ம கையில வந்து இருக்கு. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வச்சு அந்த பெருசா இருக்கிற அந்த ஜீனோமை குட்டி குட்டி பீசஸா வந்து நம்ம கட் பண்றோம். எப்படி கட் பண்றோம்னா அப்ராக்சிமேட்டா 20 kb இருக்கிற மாதிரி வந்து கட் பண்றோம். இது என்னடா 20 kb அப்படின்னா நம்ம நார்மலா ஜெனடிக் லைப்ரரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த 20 kb தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து இந்த நம்ம வெக்டார்க்குள்ள வைக்கிறதுக்கும் ஏத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஜீனோட சைஸ் வந்து டிஃபர் ஆனாலும் நமக்கு எந்த ஜீனும் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இதை வந்து ப்ரிஃபர் பண்றோம். ஓகே, ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலியமா கட் பண்ணும்போது நம்ம முக்கியமான விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய ஓவர்லாப்பிங் சீக்வன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. 2-3 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஓவர்லாப்பிங் சீக்வன்ஸ் வந்து கிடைக்கும். எதுக்காக இந்த ஓவர்லாப்பிங் சீக்வன்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 to 10 தான் வந்து ஜீனோமோட சைஸ் இருக்குன்றத வச்சுக்கோம். இப்போ 1 to 3, அதுக்கப்புறம் வந்து 5 to 6, அப்புறம் வந்து 7, 8 இந்த மாதிரி வந்து தனித்தனியா வந்து பிரிஞ்சிருச்சுன்னா நமக்கு எது ஃபர்ஸ்ட் இருக்கு எது செகண்ட் இருக்கு அப்படின்றது தெரியுது. ஆக்சுவலி நம்ம ஜீனோம்ல வந்து இந்த மாதிரி வரிசையா தான் இருக்கணும், 1 to 10 வரைக்கும் தான் இருக்கணும்ன்றது கிடையாது. 1, 8, 9 இந்த மாதிரி மாறி மாறி கூட வந்து இருக்கலாம். அப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டா நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸோட எண்டும் இன்னொரு சீக்வன்ஸோட ஆரம்பமும் கரெக்டா ஓவர்லாப் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓகே, அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து இதுக்கு அடுத்து இதுதான் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஜீனோட முடிவும் இன்னொரு ஜீனோட ஆரம்பமும் ஒன்னா கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து வந்து ஈஸியா வந்து செட் பண்றதுக்கு அந்த ஜீனோம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணும்போது 2-3 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணாங்கன்னா ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி ரேண்டமா வந்து கட் பண்ணும். அப்ப அந்த நேரத்தில் நமக்கு நிறைய ஓவர்லாப்பிங் சீக்வன்ஸ் வந்து கிடைக்கும். அதை வச்சு ஈஸியா நம்ம வந்து அந்த ஜீனோமை வந்து திரும்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் கான்செப்ட். இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து கொகசிவ் எண்ட் வந்து கட் பண்ணும். இப்போ நம்மளோட அந்த ஜீனோம் பார்த்தோம், இந்த டிசைடு ஜீனோம்ல வந்து ஸ்டிக்கி எண்ட்ஸா வந்து கட் பண்ணிடும். இதே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சுதான் நம்ம குளோனிங் வெக்டார்ஸையும் வந்து கட் பண்ணுவோம். ஸோ குளோனிங் வெக்டார்ஸை பத்தி ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணா செக் பண்ணிக்கோங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஓகே, இப்போ அந்த குளோனிங் வெக்டாரையும் நம்ம இதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலியமா கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கேயும் ஸ்டிக்கி எண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஸ்டிக்கி எண்டும் ஒன்னா ஜாயின் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றனால நம்ம இங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்றோமோ அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் நம்ம வந்து இந்த வெக்டார்லயும் வந்து யூஸ் பண்றோம். இப்போ மூணாவது ஸ்டெப் வந்து இப்போ நம்ம வந்து நம்மளோட ஜீனையும் வந்து கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸா வச்சாச்சு, நம்மளோட வெக்டாரையும் வந்து கட் பண்ணி நிறைய வெக்டார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சாச்சு. மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா லைகேஷன். ஸோ நம்மளோட டிசைடு ஜீனையும் நம்மளோட வெக்டாரையும் வந்து ஒன்று சேர்க்கிறோம். ஸோ லைகேஷனுக்கு நமக்கு தெரியும் லைகேஸ் என்சைம் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஜீன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒட்டுறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பெரிய ஜீனோம் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை வெக்டாரோட ஜாயின் பண்ணி நிறைய இப்போ வந்து நமக்கு RDNA வந்து ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இதை தான் நம்ம ரீகாமினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டிசைடு ஜீனும் இந்த வெக்டாரும் சேர்ந்து இப்போ நம்ம சின்ன ஒரு ஜீனோமை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா சின்ன வெக்டார் வந்து யூஸ் பண்ணால் போதும். இந்த பிளாஸ்மிடோ இல்லை ஃபேஜ்மிடோ இல்லை காஸ்மிடோ இந்த மாதிரி வந்து. இதுவே நம்ம பெரிய ஜீனோமை படிக்கிறோம், ஒரு ஹியூமன் ஜீனோம் மாதிரி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில்
நம்ம பெரிய வெக்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பேக்கு, யாக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய வெக்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஜீனோம் சைஸுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வெக்டாரை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்னொன்று இந்த வெக்டாரில் வந்து ஒரு செலக்டபிள் மார்க்கர் வந்து இருக்கும். ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனோ இல்லை ஒரு லூமினசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனோ இந்த மாதிரி இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சாச்சு. 4வது ஸ்டெப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன். ஸோ இந்த நம்ம ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஆர்டிஎன்ஏ எல்லாத்தையும் வந்து நம்மளோட பாக்டீரியல் செல்லுக்குள்ள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். காமனாக நம்ம யூஸ் பண்ணுற பாக்டீரியா வந்து ஈகோலை. ஸோ இந்த செல்லுக்குள்ள நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமாக பண்ணலாம், இல்லைன்னா டிரான்ஸ்டக்ஷன் ஒரு வைரஸ்குள்ள பேக் பண்ணி அந்த வைரஸை வச்சு நம்ம இது பண்ணலாம், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபெக்ஷன் ஸோ ஆர்டிஃபிஷியல் நம்மளாம் வந்து இந்த ஜீனை வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி நம்ம பாக்டீரியல் செல்ஸ்குள்ள நம்மளோட ஜீனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். லாஸ்ட் வந்து செலக்ஷன். ஸோ இங்கே தான் நான் சொன்ன அந்த செலக்டபிள் மார்க்கர் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஆன்டிபயோட்டிக் இருக்கிற மீடியாவில் வந்து நம்ம க்ரோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எந்தெந்த செல்லுலாம் அந்த நம்மளோட ஆர்டிஎன்ஏ எடுத்துக்கிச்சோ அதெல்லாம் வந்து வளரும். எந்தெந்த செல்லெல்லாம் அந்த ஆர்டிஎன்ஏ வந்து எடுக்கலையோ அதெல்லாம் வந்து வளராது. ஸோ அதை வச்சு நம்ம எந்தெந்த செல்லெல்லாம் வந்து நம்மளோட ஆர்டிஎன்ஏ எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த செல்ஸ் எல்லாம் வளர்ந்து இருக்கும். செலக்டட் ஹோஸ்ட் செல்ஸை வந்து நம்ம வந்து கல்ச்சர் பண்ணி நம்மளோட ஜீனோமிக் லைப்ரரியை வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஓவர்வியூ திரும்பி நம்ம ரீகேப் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு 3 செல் இருக்குல்ல, அதான் நம்ம மைஸோட செல் அப்படின்னு வச்சுக்கோம். அதை வந்து நம்ம அந்த டிஎன்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அது பார்த்தீங்கன்னா போய் கொசமொசன் இருக்கு. அதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலியமாக நம்ம வந்து கட் பண்ணுறோம். இதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெக்டார் வந்து இருக்கு. அதையும் நம்ம அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலியமாக கட் பண்ணுறோம். 2 ஸ்டிக்கி எண்ட் வந்து இருக்கனால 2 அப்படியே வந்து லைகேட் பண்ணி நம்ம லைகேஷன் வந்து 3வது ஸ்டெப் வந்து பண்றோம். 3வது ஸ்டெப்புக்கு அப்புறம் அதை வந்து ஒரு செல்லுக்குள்ள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஈகோலைக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னு வச்சுக்கோ. இப்போ கீழே பாத்தீங்கன்னா இந்த ஈகோலை செல்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஆர்டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம செலக்ஷன் வந்து பண்றோம். எந்தெந்த செல்லாம் உள்ள எடுத்திருக்கு அப்படின்றத கரெக்டா செலக்ட் பண்ணி ஸோ அந்த செல்ஸுக்குள்ள நம்ம மவுஸோட டிஃப்ரெண்ட் ஜீன் ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஜெனட்டிக் லைப்ரரி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இதுல இப்ப நம்ம பார்த்த ஜீனோமிக் லைப்ரரியில இருந்து இந்த சிடிஎன்ஏ லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத அடுத்து பார்ப்போம். இப்போ சிடிஎன்ஏ லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து மைனர் சேஞ்சஸ் தான் வந்து இருக்கும், ரொம்ப பெரிய இதெல்லாம் வந்து கிடையாது. இப்போ நம்ம அங்க என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன்ல மொத்தமா அந்த செல்ஸ்ல இருந்து அந்த ஆர்கானிசமோட ஜீனோமை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோன்றத பார்த்தோம். பட் இங்க வந்து அப்படி இல்லாம எம்ஆர்என்ஏ வந்து நம்ம செல்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து தனியாக அது ஒரு ப்ரொசீஜர் வந்து இருக்கு. இப்போ எம்ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கப்புறம் நம்ம அங்க இருந்து தான் நம்ம ஸ்டெப்பை வந்து ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா சிடிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ, அந்த எம்ஆர்என்ஏக்கு காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்றோம். எந்த என்சைம் வச்சு அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் வச்சு. ஸோ அதுல இருந்து நம்ம எம்ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு மேல வந்து எம்ஆர்என்ஏ இருக்கும், கீழே வந்து நம்மளோட சிடிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். 2வது ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எம்ஆர்என்ஏ வந்து தனியா வந்து பிரிக்கணும். ஸோ அதனால ஆர்என்ஏஸ் ஹெச் அப்படின்ற ஒரு என்சைம் யூஸ் பண்ணி நம்ம அந்த எம்ஆர்என்ஏவை தனியா வந்து பிரிச்சிடுறோம். இப்போ நம்ம கையில வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் சிடிஎன்ஏ வந்து இருக்கும். இது சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அதை வந்து ஒழுங்கா ஸ்டேபிளா வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால அதை டபுள் ஸ்டாண்டர்டா மாத்தணும். ஸோ 3வது ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் வச்சு அதை டபுள் ஸ்டாண்டர்டா வந்து மாத்துறோம். ஸோ இப்போ ஒரு 3 என்சைம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், அதுக்கப்புறம் ஆர்என்ஏஸ் ஹெச், அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ். அந்த 3 என்சைம் வச்சு நம்மளோட டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சிடிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் வந்து அடுத்து எல்லாமே ஒரே ஸ்டெப்ஸ் தான். ஸோ நம்ம அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு நம்ம கட் பண்றது, அதே மாதிரி அங்க வெக்டாரை கட் பண்றது, 2 லைகேட் பண்றது வெக்டாரை வச்சு ஆர்டிஎன்ஏ அதுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும். அந்த ஆர்டிஎன்ஏவை நம்ம செல்லுக்குள்ள நம்ம பாக்டீரியல் செல் ஈகோலைக்குள்ள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ எந்த செல்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு, எந்த செல்ஸ் வந்து உள்ள நம்ம டிஎன்ஏ எடுத்திருக்கு எடுக்கல அப்படின்றத வந்து செலக்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து சிடிஎன்ஏ லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஜெனட்டிக் லைப்ரரியிலேருந்து வீடியோ போடணும்னு ஆசை தான். பட் ஆனால் என்னால் நார்மல் லைப்ரரியிலேருந்து தான் போட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் வெல்ஸ் திங்க் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.